நண்பர்களுக்கு வணக்கம். 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடக்கின்ற குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாகவே மகர ராசிநாதன் சனி உங்களுக்கு வலுத்து இருக்கிறார், சனி விலகி இருக்கிறார். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். மகர ராசிக்கு உங்களுக்கு 6இல் குரு வருகிறார். 6, 8 அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் தூர இடம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துடுவேன். 6ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும், 8ஆம் இடம் தூர பயணத்தையும் குறிக்கும், 6ஆம் இடமும் தூர பயணத்தையும் குறிக்கும். தூர பயணம் எதுக்காக போகிற? வியாபாரத்துக்காக போறியா, இல்லை தொழிலே அங்கேயே போய் நிரந்தரமாக இருந்து தங்கி இருக்கிறதுக்காக போறியா? அது வயதுக்கு வந்த அமைப்பில் அது செய்யும். அதுக்காக 10 வயசு குழந்தைங்களுக்கு 6ல் குரு வந்துருச்சு, பிறக்கும்போதே 6 வந்துச்சு, அவன் வெளிநாடு போவானான்னு அவன் நேரத்தில் நீங்கள் வெளிநாடு போய் தங்கிட்டு இருப்பீங்க, அந்த குழந்தை அங்கே வெளியில் இருக்கும். அப்படி 10 வயசு குழந்தை 8ல் குரு வந்துச்சுன்னா அவன் வெளிநாடு போவான்னா படிக்கிறதுக்கு போவான், வெளி மாவட்டத்துக்கு படிக்க அனுப்புவீங்க. ஆக 6, 8 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. 6, 8 சுபத்துவங்கிற ஒரு அதிர்ஷ்டம், ஒரு அந்த பருவ வயசில் தான் கிடைக்கும். 6, 8 அதிர்ஷ்டத்தை குறிக்கும். லாட்டரி சீட்டு வாங்குறான் அப்படின்னா 10 வயசு பையன் வாங்குவானா? கண்டிப்பாக இல்லை. அப்போ யார் வாங்குவா? பருவ வயசில் அதனுடைய விவரமும் அதனுடைய ஆசையும் வளர்ந்தவன் காட்டினவன் தான் லாட்டரி சீட்டு வாங்குவான். பிறக்கும்போதே 6, 8ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்கள். சுபமாக என்ன 6, 8ல் குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறவங்க பணத்தை டக்குன்னு லாட்டரியில் 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடின்னு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டும் அதுதான் குறிக்கும். 6, 8 சுபத்துவமாக இருந்து புதன் நல்ல நிலையில் இருக்கும்போது, குரு சுக்கிர தொடர்பில் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் அள்ளி வீசுவான். அவன் கண்ணை வேண்டிக்கிட்டு போவான். ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட்லேயே தான் அவன் நாலேஜே பூரா ஷேர் மார்க்கெட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பங்கு சந்தைங்கிற அமைப்பில் எல்லாரும் பண்ணுவான். அவன் சம்பாதிக்கிறான்னு நீ போனி அப்படின்னு. அதே ராசியில் இருக்கிறவன், இதே மகர ராசி இருக்கிறவங்க, 8ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளாத இருக்கிறவன், சுக்கிர தொடர்பு கொள்ளாத இருக்கிறவன், புதன் பாதிக்கப்பட்டவன், அவனும் அதே ராசி தான், நானும் அதே ராசி தான். ஷேர் மார்க்கெட்டில் போகணுன்னு வச்சுக்க, காடு கீடுலாம் விற்றுட்டு போயிருக்கீங்க. காட்டை விற்று ஊட்டை விற்று ஷேர் மார்க்கெட்டில் போய் நாசமாகி சூதாட்டம் சீட்டாட்டம் எல்லாமே அதுதான் கொடுக்கும். இந்த திடீர் பண வரவுங்கிறது என்னங்க? சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, இது தானே திடீர் பண வரவு, லாட்ரி. இதெல்லாம் இது மேலே ஆர்வம் உனக்கு பாவத்துவமாக இருக்கும்போது கூடுதலாக ஆர்வம் வரும். இதில் பிடிச்சிடலாம், அதில் பிடிச்சிடலாம், இதில் பிடிச்சிடலான்னு போய் பணத்தை விட்டம் இருக்கிறீங்களா? கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னே எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சீங்க நீங்கள். இப்போ இல்லை, அது வேறு. பொதுவாக மகர ராசிக்காரன் 5 வருஷமாக நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடலாம். 5 வருஷமாக 6 வருஷமாக அவங்க நல்லா இல்லை. 5 வருஷமாக 6 லட்சமாக 1 கோடி ரூபா கடன் வாங்கிட்டேன், 1 வாரம் கடன் கட்டணும், இப்போ கட்டி முடியுமானா உடனே கட்ட முடியுமானா முடியாது. நீ செஞ்ச தப்புக்கு, நீ பட்ட கட்டனுக்கு உங்கள் அப்பா அம்மா, உன்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் சேர்ந்து சம்பாரித்து கடன் கட்டினீங்க. என்ன வேலையில் இருந்தவன், நல்ல அரசு வேலையில் இருந்தவனே வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க, வேலை போச்சு. திரும்ப அந்த வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு நீங்கள் பைத்தியம் முடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஜீவனம் பண்ணுறதுக்கே வழி இல்லாமல் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. இத்தனைக்கும் சனி பயிற்சியாக மேலே போயிட்டார். உங்களுக்கு குரு 2ஆம் இடத்தை பார்த்துக்கணும் ஓடுறாரு. 2ல் ராகு வந்துட்டார். 2ல் ராகு வந்துட்டார், நல்லது இல்லை. ஆனால் நல்ல வேலையாக இந்த குரு வந்தார் பார்த்தீங்களா 14ஆம் தேதி. அடுத்து 18ஆம் தேதி 2ல் ராகு வந்துடுவார். இப்போ டென்ஷனில் இருக்கிறீங்க. குரு பயிற்சி ஆகி ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் நீங்கள் டென்ஷன் தான். ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி, இது 14ஆம் தேதி. இப்போ குரு பயிற்சி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் ராகு 4 நாளில் பயிற்சி ஆகிற, அதனால் நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். மகர ராசிக்காரன் 2ல் ராகு வந்தால் குடும்பத்தில் குழப்பம் வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், குடும்ப வருமானம் தடையாகும், வேலைக்கு போக மாட்டீங்க, வேலையை கெடுக்கும். இதெல்லாமே செய்யுங்கிறது உண்மை தான். அது முன்னாடியே செஞ்சிடுச்சு. உங்களுக்கு முன்னாடியே செஞ்சாச்சு, நஷ்டப்பட்டாச்சு. பணம் ஊரை விட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தான் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் பக்கம் வரலாமா நினைக்கிறீங்க. இதெல்லாம் முதல்ல கொடுத்துருச்சு இல்லை? திரும்பவும் கொடுக்குமான்னு கொடுக்காது. என்ன காரணம்? 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், ராகுவை குரு பார்க்குறார் பயிற்சியாய், அவ்வளோதான். 2ஆம் இடத்துல ஒரு ஒளி கிடச்சிருச்சு. ஒளி கிடச்சிட்டா வழி தெரிஞ்சிடும். ஒளிங்கிறது என்ன? வேலை எங்கே இருக்குது, பணம் எங்கே இருக்குது, என்ன அப்படின்னு அடையாளம் காமிக்கிறேன். வேலை எங்கே இருக்குதுன்னு, எந்த இடத்துல இருக்குதுன்னு உன்னை கூப்பிட்டா நீ போய் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். பணம் எங்கே இருக்குது அப்படின்னா வேலையில் சேர்ந்து ஒரு சீட்டை போட்டு ஒரு இது பண்ணி பணத்தை சேமிப்பில் நீ கொண்டு வந்து அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். அதுக்காக உடனடியாக கடன் தீர்ந்தோம்னா தீராது. அது ஒரு 6-7 வருஷம் நீங்கள் போகும். அது தசாபத்தி அமைப்பில் தான் கண்டுபிடிக்க முடியும். உடனடியாக கல்யாணம் சரி சார் எல்லாமே கடன் தான் இருக்குது, கடன் தான் கட்ட முடியும். எப்படி கல்யாணம் பண்ணுறது? உனக்காக எப்படி கல்யாணம் பண்ணுறது? இல்லை உனக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது? அவங்க வருமானத்தில் இருப்பாங்க.
குழந்தைகள் வருமானத்தை வச்சு, உங்கள் மனைவி வருமானத்தை வச்சு, உங்கள் 2 குழந்தைங்க இருந்தால் 2 குழந்தை வருமானத்தை வச்சு நீ கல்யாணத்தை நடத்துவ. ஆனால் என்ன பண்ணுச்சு, குருவும் சாதகமற்ற நிலையில் இருந்த ஒரு காரணத்தினால குரு முதல்ல ராசி தான் பார்த்தாரு. மகர ராசியும் குரு பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன பண்ணார், நீ எதுலேருந்து வெளியே வந்த, எல்லாத்தையும் மாட்டி தான் போனேன். ஆக குரு ஒன்று நாளை மட்டும் வச்சு உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த 3 கிரகங்கள் வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள் சனி, ராகு, கேது, குரு. இந்த 4ம் பெயர்ச்சி இந்த 2025 நடந்துச்சு. ஒட்டுக்காக நடந்ததுனால தான் சொல்கிறேன். இந்த ஏப்ரல் இந்த 2 மாதத்துக்குள்ளேயே இந்த 4 கிரக பயிற்சி தான் சில மனுஷங்களுக்கு மிக தாழாத துயரத்தில் கொண்டு போச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம எல்லா ராசிக்காரனுக்கு இல்லை, நான் குறிப்பாக மகரம் அண்டு கும்பம் அண்டு கடகம் இவங்கெல்லாம் பல சித்திரவதைக்கு ஆளானாங்க. அதை நான் இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. பல சித்திரவதைக்கு ஆளானாங்க. சரி, விடுதலை வந்துருச்சா மகர ராசிக்கு? விடுதலையிலேருந்து இன்னும் வெளியே வரலன்னு சொல்ல வரேன். என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ராசிக்கு 3ல் சனி வந்துட்டார், நல்ல வேலை, இயற்கை சுபர் வீட்டில் இருக்கார். குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க 20-25 வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்துட்டால் நிம்மதி தான். பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். சில பேருக்கு வருமானம் இருக்கும், வேலை இருக்கும், கல்யாணமே நடக்காது. 35 வயசு ஆகிடுச்சு, 33 வயசு ஆகிடுச்சு, இப்போ நடக்கும். எல்லோரும் ரொம்ப சோகத்தோட. சோகம் எப்போ வருங்க? பெற்றவங்களுக்கு எப்போ சோகம் வரும்? பருவ வயசில் வேலை கிடைக்கலனா வரும், பருவ வயசில் கல்யாணம் நடக்கலாம் வரும். சம்பளமும் இருக்குது, வசதியும் இருக்குது, கல்யாணம் மட்டும் நடக்கலையே. எங்கே போனாலும் பொண்ணு நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னாலும், காடு இருக்குது, சொத்து இருக்குது, எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் அவன் ஏதோ ஒரு வகையில் அந்த காரியம் நின்று போதே, தடையாவதே, வருத்தம். அந்த காரியம் தடையாகுது. முக்கியமானது எதிர்பார்ப்பு. ஜாதகத்தை ஒருத்தன் எப்போ தூக்குறேன், என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், என் பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், அடுத்தபடியாக எப்போ வேலை கிடைக்கும். சரி, வேலை கிடச்சிருச்சு, கல்யாணம் நடக்கலை. என்ன காரணத்தினால நடக்கலை? நிறைய பேர் ஜோசியத்தில் தானே சொல்லிட்டு இருக்கேன். சார் ராகு எது செவ்வாய் தோஷம் தான், ராகு தோஷம். பைத்தியகாரத்தனமாக இருக்குது. நாம் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப தெளிவாக வீடியோ போட்டுக்கிட்டு எங்கள் குருநாதர்லாம் ஒரு 2000 வீடியோ போட்டிருக்காரு. அதை போய் பாருங்கள். ராகு கேது தோஷம் ஒன்று இல்லை, செவ்வாய் தோஷம் ஒன்று இல்லை. கல்யாணம் எதனால் நிற்கிது? ராகு கேது தோஷத்தால் நிற்கிதா? ஜோசியம் தெரியாதவங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறான். 8 செவ்வாய், அதே 8 செவ்வாய் இருக்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். எவன் சொன்னது? இன்னும் விழிப்புணர்வு ஜோதிடர்களுக்கே வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இது நானாக பேசலை, எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார். என்னுடைய குருநாதர் மிகவும் வலிமை வாய்ந்தவர், இந்த நூற்றாண்டின் மிக பெரும் ஜோதிடர். சன் டிவியில் வருவார், மிக பெரும் ஜோதிடர். கணித முறையை ஒரு 100% ஆராய்ச்சி பண்ணி ஜோசியம் பொய்ன்னு சொல்கிறவனுக்கு ஒரு 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 அடி மரண அடி கொடுக்கக்கூடிய ஜோசியர். சும்மா சாதாரண ஜோசியர்லாம் கிடையாது. இல்லைன்னு சொல்கிறான், பைத்தியக்காரன். ஜோசியெல்லாம் போய் ஒருத்தன் வீடியோ போட்டுட்ருக்கான். எங்கள் குருநாதரே ஒருத்தன் திட்டிகிட்டு இருக்கான். என்ன, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஈரோட்டுக்காரன் என் குருநாதர் திட்டிகிட்டு இருக்கார். அவனையே நான் திட்டினு பார்க்குறேன், என் குருநாதரே திட்டிகிட்டு இருக்கார். உண்மை எப்போது நிலைக்கும்? என்ன, உண்மை எப்போது நிலைக்கும்? கருத்துக்கள் எப்பயுமே நிற்கும். ஜோதிடம் அப்படி தான், உண்மையான கருத்துக்கள் நிலை நிற்கும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ராசி பலன் அப்படின்னா, இவங்க எல்லாமே ஜோசியருங்க எல்லாமே இன்னுமே 10 பொருத்தம், நாகதோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்ற பாயிண்டில் தான் இன்னும் போயிட்டுருக்கான். என் பக்கத்தில் இப்போ நான் பார்க்குற இடத்துலையும் எல்லா ஜோசியருமே அதை தானே பக்கத்தில் இருக்கிற ஜோசியங்களை இதை தானே சொல்லிகிட்டு இருக்கேன். சார் ராகு கேது தோஷம் என்ன செய்யும்? ராகு கேது லக்னத்தில் ராகு இருந்தால் அவன் குழப்பவாதி, லக்னத்தில் கேது இருந்தால் காலம் கடந்து அவன் தெளிவு வரும், காலம் கடந்து அவனுக்கு தெளிவு வரும், அப்பயும் அவன் குழப்பவாதி தான். ஏன்? மனம் இருண்டு போகுது. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அவன் குழப்பவாதி, வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் அவன் தெளிவானவன். அந்த தேய்பிரை சந்திரனாக இருந்து குரு பார்த்தால் அவனும் தெளிவானவன். தெளிவு எப்போ இருக்குதோ அவன் எல்லா விஷயத்திலும் தப்பிச்சுக்குவான்னா என்ன? தெளிவாக இருக்கிறவன் கடன் பட்டாலும் தப்பிச்சுப்பான், நோய் வந்தாலும் தப்பிச்சுக்குவான், என்ன எதிரியாக இருந்தாலும் தப்பிச்சுக்குவான். அதுதான் வியூகம்னு சொல்கிறான். அந்த வியூகத்தையும் விவேகத்தையும் பௌர்ணமி சந்திரன் கொடுப்பார். குரு பார்க்க பிறந்தவன் கொடுப்பான், சுக்கிரன் இணைவில் பிறக்கிறவன் கொடுப்பான். இதெல்லாம் எது சொல்கிறேன்? இதுதான் ஒளி தத்துவம்னு சொல்கிறார் எங்கள் குருநாதர். ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே செய்யும். 2, 4, 5 வருடமே ராசி இருண்டு போன ஒரு காரணத்தினால
சனியின் தொடர்பு ஏற்பட்ட ஒரு காரணத்தினால சனி கொடுக்கக்கூடியவர்களை அத்தனையும் உங்களுக்கு கொடுத்தார். கடன், நோய், அசிங்கம், அவமானம் எல்லாமே கொடுத்தார். குரு பார்த்தும் கூட, குரு பார்க்காம இருந்தும் கூட, என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னே குரு பார்த்துக்கிட்டே இருந்தார் ராசியை. இப்போ வந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இருந்தாலும் தடைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரல. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாகத்தான் எல்லா காரியமும், சுப காரியங்களும் தொடங்கும், நடக்கும், வேலையும் கிடைக்கும், எல்லாமே மெதுவாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.